Hi friends, last episode நம்ம controlled inputs என்னன்னு பார்த்திருப்போம். அது ரொம்ப சிம்பிள் தான். Input field வந்து React வச்சு மேனேஜ் பண்ணிருப்போம். அதில் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா React வச்சு ஒரு ரெண்டு ஸ்டேட் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டோட வேல்யூ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த இன்புட்டுக்கு வேல்யூ நான் செட் பண்ணியிருப்பேன். ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் மூலிமா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அந்த ஈவெண்ட் மூலிமா அந்த ஈவெண்ட்டை டார்கெட் பண்ணி அதில் இருக்க வேல்யூ வந்து என்ன பண்ணியிருப்பேன் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஸ்டேட்டில் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஆன் சேஞ்சுன்ற ஈவெண்ட் மொத்தம் ரெண்டு இன்புட் ஃபீல்டு வந்து நம்ம ரியாக்ட் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட், அதே மாதிரி இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ். இது ரெண்டுத்தில் உள்ள வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் ரியாக்ட் வச்சு மேனேஜ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 2D அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் பண்ண போகிறோம். அதில் மெயினாக நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன CRUD ஆப்ரேஷன். ஸோ அதான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அதுக்கு ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் செப்பரேட்டாக வந்து எபிசோட் 12 EP12 2Do ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் தனியாக ஒன்று என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம லாஸ்ட்டாக இதில் நம்ம முடிச்சோமோ அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க சரியா. இன்கேஸ் நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒயிட்ன்ற அந்த பில்டிங் டூலை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காக npm create white at latest அந்த கமெண்ட் அடிக்க போகிறீங்க. அது மூலிமா உங்களுக்கு வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் சேஞ்ச் டேரக்டரி உங்களோட ப்ராஜெக்ட் நேமுக்கு டேரக்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு டெர்மினலில் பார்த்தீங்க அப்படின்னா npm இன்ஸ்டால் கொடுக்க போகிறீங்க. npm இன்ஸ்டால் எதுக்காக அப்படின்னா நம்ம package.jsonல வந்து டிபெண்டன்சிஸ் அதே மாதிரி டிபெண்டன்சிஸ் இது ரெண்டுத்தில் இருக்க லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நோட் மாடியூல் அப்படின்ற ஒரு டேரக்டரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைப்ரரி எல்லாமே இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஒரு டெவலப்மெண்ட் சர்வரை வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க ஓகேவா. டெவலப்மெண்ட் சர்வர்ன்றது வேறு எதுவும் இல்லை, லோக்கல் சர்வர் தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. எதுக்கு உங்களோட அப்ளிகேஷனுக்கு. ஓகே நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க உங்களோட ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 5173 போர்ட் கொடுத்துருப்பீங்க கரெக்டாக. ஓகே ஸோ ஆல்ரெடி நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 5173 கொடுத்துருக்கேன். நம்ம லாஸ்ட் எபிசோட் எதில் முடிச்சோமோ அதில் வந்து நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே தானே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்னது நம்ம இந்த இன்புட் ஃபீல்டை வந்து நான் ப்ராப்பராக ஸ்டேட் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா CRUD ஆப்ரேஷன் சொன்னோன்னா இந்த 2D அப்ளிகேஷனுக்கு சின்றது பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த CRUDல வந்து ஆர்ன்ற அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நம்ம முடிச்சாச்சு ரீடு கரெக்டாக. ஸோ ரீடுன்றது வேறு எதுவுமே இல்லை, இந்த ஐட்டம் இருக்குல்ல. ஸோ அந்த ஐட்டமில் இருக்க வேல்யூ எல்லாமே நான் என்ன பண்ணியாச்சு எடுத்துகிட்டு வந்து யூஐயில் நான் டிஸ்பிளே பண்ணியாச்சு, அதை ரீட் பண்ணியாச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம், டெலீட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான லாஜிக் எதில் இருக்கும் அப்படின்னா டெலீட்டில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெலீட்டுக்கு தேவையான லாஜிக்ஸ் வந்து எழுதிடலாம் சரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கீழே வந்து அந்த டெலீட் பட்டனுக்கு நான் போய்க்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இந்த பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணுறனோ அப்போ எனக்கு என்ன ஆகணும் ஹேண்டில் டெலீட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும் ஓகேவா. அப்படியே நான் மேலே போகிறேன், ரிட்டனுக்கு மேலே லெட் ஹேண்டில் டெலீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் இருக்காது ஓகேவா. ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பட்டன் பர்டிகுலராக இந்த லிஸ்ட்டில் இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த லிஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு என்ன ஆகணும் டெலீட் ஆகணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஹேண்டில் செக் நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த பர்டிகுலராக அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் இந்த பர்டிகுலர் ஐட்டம்லேருந்து ஐடியை மட்டும் நான் என்ன பண்ணேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணேன் கரெக்டாக. அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனில் இந்த ஹேண்டில் டெலீட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐட்டமோட ஐடி நான் அனுப்பிக்கிறேன் ஓகேவா. ஸோ நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது திரும்ப நான் ஒரு புதுசாக ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், திரும்ப ஒரு ஐட்டம்ஸ் நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த செக்டு அன்செக்டுக்கு ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மேப்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலராக இன்புட் டைப் செக்டு இருக்குல்ல. ஸோ செக்டு ப்ராப்பர்ட்டி வந்து நான் ட்ரூவாக இருக்கிறது வந்து ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நான் மாற்றினேன். பட் இப்போது நான் டோட்டலாக ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேப்புக்கு பதிலாக எந்த மெத்தட் நீங்கள் அரேயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபில்டர்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் சரியா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போது இங்கே நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடின்னு நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், நியூ ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா ஸோ இந்த ஐடி நான் வாங்குகிறேன் இல்லையா, ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டில் இருக்க இந்த ஐட்டம் ஃபஸ்ட் நான் ஐட்ரேட் பண்ணணும் ஓகே. ஐட்ரேட் பண்ணுறது மூலிமா
இந்த ஐடியும் இந்த லிஸ்ட்டில் வர ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஐடியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ரிமூவ் பண்ணணும். அதுதான் என்னோட மோட்டிவ். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போது ஃபஸ்ட் அந்த ஐட்டம்ஸ் இதை நான் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஃபில்டர்ன்ற மெத்தட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மேப்புக்கும் ஃபில்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மேப்பில் வந்து அரேயில் இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஐட்ரேட் பண்ணுறது மூலிமா அதை நான் மாடிஃபை பண்ணி ஒரு நியூ வரைக்கும் புஷ் பண்ண முடியும். பட் ஃபில்டர் என்னது, அதுவும் எல்லா எலமெண்ட்டும் ஐட்ரேட் பண்ண போகுது. பட் இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபில்டர்ன்றது ஒரு கண்டிஷனை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஐ மீன் ஒரு பூலியனாக ரிட்டர்ன் பண்ணும். பூலியன் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு கண்டிஷன் நான் கொடுப்பேன்னா, ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் என்ன பண்ணும், நியூ வரைக்கும் புஷ் பண்ணிவிடும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா எனக்கு அந்த எலமெண்ட்டை வந்து அந்த நியூ வரைக்கும் புஷ் பண்ணாது. ஸோ அதான் என்னோட மோட்டிவ். ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐட்டமீட்டர் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் தான். ரிட்டர்னில் வந்து ஒரு கண்டிஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஐட்டம் டாட் ஐடி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எனக்கு என்னது, இந்த ஐட்டம்ஸ் இந்த அரேலேருந்து ஒவ்வொரு ஐட்ரேட்லேயும் இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்குமா. ஸோ இதில் இருக்க ஐடியும் நான் அந்த ஹேண்டில் டெலீட் மூலிமா அந்த பர்டிகுலர் ஐட்டமோட ஒரு ஐடி வாங்குறேன்ல, அதுவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு ஐடி. ஓகேவா. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ரிமூவ் ஆகணும். கரெக்டாக. ஸோ ரிமூவ் ஆகணும் அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆகணும். ஸோ அதனால் அந்த இப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஐட்டம் டாட் ஐடி வந்து நாட் ஈக்குவல் டு ஐடி. எதெல்லாம் வந்து அந்த ஐடி கூட வந்து சேமாக இல்லையோ, வேறு வேறையாக இருந்தால் நாட் ஈக்குவல் டு அப்படின்னா ட்ரூ. கரெக்டாக. ஸோ நாட் ஈக்குவல் டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வேறு வேறையாக இருந்தால் தான் ட்ரூ, சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹேண்டில் டெலீட் மூலிமா எனக்கு ஒரு ஐடி கிடைக்கும். கரெக்டாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஐடினா அது 1 2 3. கரெக்டாக. ஹேண்டில் டெலீட்டில் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறது மூலிமா எனக்கு 3ன்ற வேல்யூ கொடுக்கும் ஐடியில். கரெக்டாக. ஸோ இதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டை நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஐட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐட்டம் டாட் ஐடியில் பார்த்திங்க அப்படின்னா 1 இருக்கும். கரெக்டாக. இங்கே எனக்கு 1 இருக்கும். என் கண்டிஷன் என்னது, 1 வந்து நாட் ஈக்குவல் டு 3ன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. அப்போ இதில் என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்னது ட்ரூ ஆகுமா. ஸோ ட்ரூ ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு. அப்போது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன பண்ணிவிடும், இந்த நியூ ஐட்டம்ஸில் வந்து ஒரு நியூ அரே இருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த நியூ அரேக்கு என்ன ஆகிடும், அது புஷ் பண்ணி விட்டுரும். ஓகேவா. அதே மாதிரி திரும்ப செகண்ட் ஐட்ரேஷனில் வந்து இந்த 2 மாறும். கரெக்டாக. செகண்ட் ஐட்ரேஷனில் இந்த ஐடியோட வேல்யூ 2 நாட் ஈக்குவல் டு 3னா கண்டிப்பாக என்னது ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த ஐட்டமையும் எனக்கு என்ன ஆகிடும், அந்த நியூ அரேக்கு புஷ் பண்ணிவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 தேர்ட் ஐட்ரேஷனில் இந்த ஐடியோட வேல்யூ 3ஆக இருக்கும். அதே மாதிரி ஹேண்டில் டெலிட் மூலமாக எனக்கு ஐடியில் கிடைச்ச வேல்யூவும் 3. அப்போ ரெண்டுமே எனக்கு என்னது சேமாக இருக்குது, நாட் ஈக்குவல் டு இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது இந்த ஐட்டம் மட்டும் எனக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் பண்ணாது, டெலிட் பண்ணிவிடும். ரொம்ப சிம்பிள். ஓகே. ஹேண்டில் டெலிட் வந்து இந்த ஃபில்டர் மெத்தட் மூலிமா இப்படி தான் அச்சீவ் பண்ணுவாங்க. சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செட் ஐட்டம்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறேன், இந்த நியூ ஐட்டமாக அப்டேட் பண்ணிடுறேன். நியூ ஐட்டம்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போது லோட் பண்ணுறேன். இப்போ இந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா இது வந்து ரிமூவ் ஆகணும். டெலிட் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் ஆகுதா, டெலிட் பண்ணுறேன், ரிமூவ் ஆகுது, டெலிட் பண்ணுறேன், ரிமூவ் ஆகுது. திரும்ப லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துடுது. ஸோ இப்போது என்ன பண்ணலாம், அந்த ரியாக்ட் டெவலப்பர் டூலில் இந்த காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, இதில் டெலிட் ஆகுதா ப்ராப்பராக பார்த்துடலாம். ஸோ கண்டென்ட்டில் ஸ்டேட் இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெலிட் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை டெலிட் பண்ணுறேன். சரியா. இப்போது இந்த எலமெண்ட்டை நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே டெலிட் ஆகுது. பட் இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு ஐடி வந்து 2ன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக. ஸோ ஐடி வந்து 2ன்னு ஸ்டார்ட் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் எனக்கு என்னது, ஐடி எப்பவுமே வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டாக. ஸோ அது எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த நியூ ஐட்டம்ஸில் எனக்கு என்ன இருக்குது, console.logல இந்த நியூ ஐட்டம்ஸ் நான் கால் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்சோலில் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கா, அரேக்குள்ளே ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. கரெக்டு தானே. ஸோ அப்போ இந்த ஃபில்டர்ன்ற மெத்தட் எனக்கு என்ன பண்ணுது, ஒரு அரேயில் 2 ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டாக. ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபில்டர் மெத்தடாக இருக்கட்டும் இல்லை மேப் மெத்தடாக இருக்கட்டும், செயினிங் கால்னு ஒரு விஷயம் இதனால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ செயினிங் கால் அப்படின்னா இப்போ நான் எங்கள் ஃபில்டர் மெத்தட் நான் அரே மெத்தட் இங்கே ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி இன்னொரு அரே மெத்தட் என்னால் கொடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் அந்த அரேக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், திரும்ப இதே லைனில் டாட் மேப்
ஆல்ரெடி அந்த 2 ஆப்ஜெக்ட் இப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்குல்ல, அந்த 2 ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேலையை இப்போ நான் வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ எதை நான் மாடிஃபை பண்ணணும், இந்த ஐடியை மட்டும் நான் மாடிஃபை பண்ணணும். ஸோ இது ஐடி 2 3 இருக்கிறது பதிலாக நான் 1 அப்புறம் 2 இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபஸ்ட் ஐட்டம் இது நான் வாங்கிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் ரிட்டன் திரும்ப இன்னொரு ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ மாறப்போகுது. கரெக்டாக? ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து திரும்ப ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து மாறப்போகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன பண்ணணும், ஸோ இந்த ஐட்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணுமா. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வருது அப்படின்னா இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ இந்த ஐடியோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஹேண்டில் டெலீட்டில் ஐடியோட வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்லிட்டு மேப் மெத்தட் ஃபில்டர் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மேப் மெத்தடுக்குள்ளே யூஸ் பண்ணுற இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், மொத்தம் 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணோம். கரெக்டாக? ஒன்று வந்து எலமெண்ட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ். ஓகே தானே? ஸோ இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐடியோட வேல்யூ நான் மாற்ற போகிறேன். ஸோ இந்த இண்டெக்ஸை கால் பண்ணிவிட்டு, இண்டெக்ஸ்னால் என்னது, எப்படியும் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும், எப்பவுமே 0வாக தான் இருக்கும் அரேயில். கரெக்டாக? ஸோ இப்போ அதிலேருந்து என்ன பண்ணுறேன், +1ன்னு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே தானே? ஸோ இப்போ லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு இந்த கன்சோலை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கன்சோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காம்பனன்ட்ஸ்க்கு நான் போய்க்கிறேன். காம்பனன்ட்ஸில் ஸ்டேட்டில் வந்து எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். டெலிட் பண்ணேன் அப்படின்னா திரும்ப எனக்கு என்னது, இப்போ ஐடியோட வேல்யூ 1ஆக மாறுதா. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஐடி வந்து 2ஆக இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் என்ன மாற்றிருக்கேன், 1ஆக மாற்றிருக்கேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 2. ஓகே தானே? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெலீட் வந்து முடிச்சிட்டேன். க்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் முடிஞ்சது, டி முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட், புதுசாக ஒரு எலமெண்ட்டை நான் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். கரெக்டாக? இங்கே இருக்க வேல்யூவை வாங்கி இந்த ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகணும். ஸோ அடுத்த ஸ்டெப் அதுதான். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், கீழே இந்த ஆட்ன்ற இந்த பட்டன் இருக்கா. ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஆன் கிளிக் ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ என்ன பண்ணுறேன். ஸோ ஏன் நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு ஹேண்டில் ஆட் மட்டும் கொடுக்காம ஹேண்டில் ஆட் ஆர் சேவ் ஐட்டம்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இஸ் எடிட்டிங்கில் சேவ் ஆட் ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வந்து நடக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். எப்போது இஸ் எடிட்டிங் வந்து ஃபால்ஸாக இருக்கோ அப்போ அது ஆட் ஒரு நியூ ஐட்டமாக நான் ஆட் பண்ணணும். இதில் மொத்தம் 2 ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து நான் என்ன பண்ணணும், லாஜிக் எழுதணும் இந்த ஹேண்டில் ஆட் ஆர் சேவில். கரெக்டு தானே? ஒன்று புதுசாக ஆட் பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக், இன்னொன்று வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக். 2. அதனால தான் இந்த ஃபங்க்ஷனோட நேம் நான் இப்படி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஆட் மட்டும் பண்ணுறேன். அப்டேட் பண்ணும்போது அதுக்கூட லாஜிக் தனியாக எழுதிக்கலாம். ஸோ காப்பி பண்ணுறேன், ஹேண்டில் அப்டேட் இது கீழே எழுதிக்கலாம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் ஆட் ஆர் சேவ் ஐட்டம், இதில் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கால்பேக் ஃபங்க்ஷனில் நான் புதுசாக ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி புதுசாக ஒரு நியூ லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இருக்க இந்த ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்க இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டில் நான் என்ன பண்ணணும், புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? ஓகே தானே? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், செட் ஐட்டம்ஸ் அதை நான் கால் பண்ணிக்கிறேன். செட் ஐட்டம்ஸில் ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி இந்த ஐட்டமில் வந்து என்ன இருக்குது, ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. கரெக்டாக? ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு அரே நான் வந்து ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அரேக்குள்ளே இந்த ஐட்டம்ஸில் இருக்க வேல்யூனா இதுக்குள்ளே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஐட்டம்ஸில் இருக்க வேல்யூ எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் நான் என்ன பண்ணணும், புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா இந்த இதுக்குள்ளே இருக்க லிஸ்ட் வந்து என்ன டைப்பில் இருக்குது, ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரி, ஆப்ஜெக்ட்டில் ஃபர்ஸ்ட் என்னது, ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ ஐடி நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 1 2 3 இருக்குது. புதுசாக நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஐடி வந்து எனக்கு என்னது 4ஆக மாறணும். கரெக்டாக? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஐட்டம்ஸ்லேருந்து லென்த்துன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா. ஸோ லென்த்துன்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ புதுசாக எதாவது ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு ஒரு 3 எலமெண்ட் இருக்குது. புதுசாக ஒரு எலமெண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அதோட ஐடி வந்து நீங்கள் இன்கேஸ் லென்த்து கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஐட்டமோட லென்த் கொடுத்தீங்கன்னா லென்த் எவ்வளோ, 1 2 3
அப்போது ஐடியோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்கும். பட் ஆல்ரெடி எனக்கு 3ன்ற வேல்யூ இருக்குது. ஓகேவா? அப்போ இதுலேருந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அப்போது ஐடியோட வேல்யூ என்னது? ஐட்டம்ஸ் டாட் லென்த்து +1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஐடி ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லேபிள். கரெக்டாக? ஸோ லேபிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது இன்புட் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த இன்புட் ஃபீல்டில் வாங்குகிற டேட்டாவை தான் நான் ஆட் பண்ணுவோம் லேபிளுக்கு. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட் வச்சுருக்கோம். கரெக்டாக? என்னென்னா நியூ ஐட்டம். இந்த ஸ்டேட்டில் தான் அதை மேனேஜ் பண்ணுறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேல்யூ வந்து நியூ ஐட்டம். ஆன் சேஞ்சில் பார்த்திங்கன்னா செட் நியூ ஐட்டமுக்கு இந்த இன்புட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு? அப்டேட் பண்ணியாச்சு, அசைன் பண்ணியாச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த நியூ ஐட்டமை நான் வந்து லேபிளுக்கு அசைன் பண்ணிடுறேன். லேபிள். அதுக்கப்புறம் செக்டு வந்து என்னது? எப்பயும் போல் டிஃபால்ட்டாக புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்சிடுச்சா? இவ்வளோ தான் லாஜிக். அரேயில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக நான் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? முடிஞ்சது. க்ரியேட்டுக்கும் லாஜிக் முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அந்த கண்டென்ட்டை நான் வந்து கண்டென்ட்டில் ஸ்டேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் இப்போதைக்கு 3 ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. கரெக்டாக? லோக்கல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டேன்னா ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது? புதுசாக ஒரு ஸ்டேட் ஒன்று ஆட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்டு வந்து ஃபால்ஸ், ஐடி வந்து 4, லேபிள் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே தானே? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ப்ராப்பராக வந்து வேல்யூ ஆட் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு திரும்பவும் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ன்ற வேல்யூ அப்படியே இருக்குது. ஓகேவா? நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? இந்த வேல்யூ வந்து எனக்கு ஹைட் ஆகணும். ஓகே தானே? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுறேன்? செட் நியூ ஐட்டம் இருக்குல்ல, அந்த நியூ ஐட்டமோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்? எம்டி ஸ்ட்ரிங்காக ஆக்கிடுறேன். ஸ்ட்ரிங் வந்து எம்டியாக இருக்கணும் ஆக்கிடுறேன். இப்போ லோட் பண்ண அப்படின்னா இப்போதைக்கு கண்டென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து 3 வேல்யூ தான் இருக்குது. ரிடெக்ஸ் டூல் கிட் அது இன்னும் நம்ம பார்க்கல. கரெக்டாக? ரிடெக்ஸ் டூல் கிட் இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண அப்படின்னா இன்புட்டோட வேல்யூ எம்டி ஆகிடுது. கரெக்டாக? எம்டி ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்டேட்லேயும் இங்கே பார்த்து இந்த காம்பனோட ஸ்டேட்லேயும் எனக்கு என்னாச்சு? அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே தானே? செக்கில் வந்து ஃபால்ஸ், ஐடி வந்து 4, லேபிள் வந்து ரிடெக்ஸ் டூல் கிட். ஓகே தானே? நான் ஒரு முறை நான் பேஜை லோட் பண்ண அப்படியே எனக்கு டேட்டா போயிடும். ஏன்னா ஸ்டில் இந்த டேட்டாவை வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஓகேவா? ஸோ நான் கிளைண்ட் சைடில் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு லோக்கல் ஸ்டோரேஜ்னு ஒன்று தேவை. லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ், குக்கீஸ் இந்த மாதிரி ஒன்று தேவை. இந்த பர்டிகுலர் லோக்கல் ஸ்டோரேஜ் கான்செப்ட் வந்து நான் ரிடெக்ஸ் டூல் கிட்டில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஓகே தானே? அதில் கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக வந்து க்ரியேட்டுக்கும் லாஜிக் எழுதியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட். இந்த எடிட் பட்டன் வச்சுருக்கல, ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்? இப்போ லாஜிக் எழுதணும். நம்ம வந்து இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, அப்டேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருக்க அந்த லேபிள் வந்து எனக்கு அப்டேட் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஆடுன்ற இந்த வேல்யூ வந்து நம்ம சேவாக மாற்றிட்டோம். அப்டேட் மோடுக்கு வரும்போது, ஐ மீன் எடிட்டிங் மோடுக்கு வரும்போது. ஸோ அடுத்து நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணோம்? இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? இந்த லேபிள் இருக்குல்ல, ஸோ இந்த லேபிள் வந்து இந்த இன்புட் ஃபீல்டில் ஆட் ஆகணும். கரெக்டாக? கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? திரும்பவும் எனக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த இன்புட்டில் இருக்க வேல்யூ இங்கே அப்டேட் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் லாஜிக் எழுதலாமா இப்போது? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே ஹேண்டில் அப்டேட் நான் வச்சுருக்கேனா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்? ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணியாச்சா? ஸோ இங்கே நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி நான் கால் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அதோட ஐடியை நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த ஐட்டமோட ஐடியை நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பர்டிகுலராக இந்த ஐட்டமில் இருக்க பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட ஐடி தான் நான் வந்து வாங்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இதில் ஐட்டம் டாட் ஐடின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஐடியை நான் வாங்கியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த ஐடியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக வந்து ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் நான் ஸ்டோர் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? இந்த இடத்துல இந்த லேபிளும் எனக்கு வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த லேபிளை நான் வாங்கணும். லேபிளையும் வாங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன பண்ணணும்? திரும்ப நான் சேவ் கிளிக் பண்ணும்போது திரும்ப அந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி எந்த ஐட்டமுக்கு அந்த லேபிள் இருக்கோ, அந்த ஐடி இருக்கோ, திரும்ப அதுக்கே நான் என்ன பண்ணணும்? அந்த லேபிளை திரும்ப நான் அப்டேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த ஐடி வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன பண்ணலாம்? எடிட் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது
இந்த ஐட்டம் டாட் ஐடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக ஒரு ஸ்டேட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஈஸி எடிட்டிங். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட் என்ன அப்படின்னா கரண்ட் எலமெண்ட் ஐடி நான் ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த பர்டிகுலர் கரண்ட் எலமெண்ட் ஐடிக்கு வந்து என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணலாம் அப்படின்னா நல்லுன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போதைக்கு இந்த ஐடியோட வேல்யூ எது இருக்க போகிறதில்ல. எப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறனோ அப்போ எனக்கு என்ன ஆகணும், அந்த ஐடியோட வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகணும். ஓகேவா, ஸோ அடுத்து இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், இங்கே வந்து வேல்யூ ஆட் ஆகணும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், சாண்டில் அப்டேட்டில் ஈஸி எடிட்டிங் நான் ட்ரூ மாற்றியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செட் கரண்ட் எலமெண்ட் ஐடி, இந்த ஐடிக்கு என்ன பண்ணிட்டோம், இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஐடியை நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன இங்கே ஆல்ரெடி ஆர்குமெண்ட்டாக அந்த ஐட்டமோட ஐடி நான் மாற்றிட்டேன்னா, ஸோ பாஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ரிசீவ் பண்ணணும். ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் இந்த அப்டேட்டில் என்ன பண்ணுறேன், ஒரு பேராமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஐடின்ற பேராமீட்டரில் ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டேட்டில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஸ்டோர் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இப்போது அந்த ரியாக்ட் டெவலப்பர் டூல் மூலிமா அந்த காம்பனண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு 2 க்ரியேட் ஆகிருக்கா. ஸோ இந்த கண்டென்ட் இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டேட் இருக்குது கரெக்டாக. ஒன்று ஐட்டம்ஸ்ன்ற ஸ்டேட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூ ஐட்டம், இந்த இன்புட் ஃபீல்ட் மூலிமா வர்ற ஸ்டேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸி எடிட்டிங் அது ஃபால்ஸாக இருக்க போது இனிஷியலாக. இப்போதைக்கு அந்த கரண்ட் எலமெண்ட் ஐடி அதோட வேல்யூ வந்து நல். எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்போ எனக்கு என்னது, இந்த ஸ்டேட்டோட வேல்யூ வந்து அந்த ஐடியோட இந்த பர்டிகுலர் ஐடியோட வேல்யூ என்னவோ அது வந்து அசைன் ஆகும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன மாறுது, ஸ்டேட்டோட வேல்யூ வந்து எனக்கு ட்ரூவாக மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆக மாறுது கரெக்டாக. ஏன்னா இங்கே கீழே பாருங்களேன். ஸோ ஹேண்டில் அப்டேட் கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 ஸ்டேட்டோட வேல்யூ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஈஸி எடிட்டிங்கோட வேல்யூ வந்து ட்ரூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரண்ட் எலமெண்டோட ஐடி பர்டிகுலராக அந்த ஐட்டமோட ஐடி நான் அசைன் பண்ணியிருக்கேன். சரியா, ஓகே தானே. ஸோ இப்போ வாங்கியாச்சு. ஸோ அடுத்து என்னது, இந்த ஆப்ஜெக்டில் இருக்க இந்த லேபிள் கரெக்டாக, இந்த லேபிளை நான் இதுக்கு அனுப்பணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நார்மலாக இப்போ இந்த டெலிட் பட்டன் கிளிக் பண்ணாலோ இல்லைனா இந்த இன்புட் டைப் செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், புதுசாக வந்து ஒரு நியூ லிஸ்ட் ஐட்டம்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன், மேப் அதே மாதிரி ஃபில்டரை வச்சு. பட் இப்போ அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு டோட்டல் அரே, இந்த அரேயில் இருக்க எல்லா வேல்யூஸ் எல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு பர்டிகுலராக என்னது, எந்த ஐட்டமை நான் கிளிக் பண்ணுறேனோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு வேணும் கரெக்டாக. ஸோ அதனால் இப்போது இந்த இடத்துல வந்து ஹையரோட மெத்தட்ஸில் நான் எது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைண்டுன்ற ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா, ஸோ ஃபைண்டுக்கும் ஃபில்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் ஃபில்டர்ன்றது என்ன பண்ணோம், எதெல்லாம் அந்த பர்டிகுலர் அரேக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எதெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த எலமெண்ட் எல்லாமே அந்த நியூ அரேக்கு புஷ் பண்ணிவிடும் கரெக்டாக. பட் ஆனால் ஃபைண்டுன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு கண்டிஷன் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அது வந்து எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த எலமெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு அரேயில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டாக. ஸோ அப்போது நான் ஏதாவது ஒரு கண்டிஷன் நான் பாஸ் பண்ணுவேன், அந்த கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ அதை இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ஹேண்டில் அப்டேட்டில் லெட் லிஸ்ட் ஐட்டம்னு நான் வைக்கிறேன் வேரியபிள். ஓகேவா, லிஸ்ட் ஐட்டமில் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ ஐட்டம்ஸ் இருக்குல்ல அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டை நான் ஐட்ரேட் பண்ணுறேன். இதில் ஃபைண்டுன்ற ஒரு மெத்தட். ஸோ இந்த ஃபைண்டுன்ற மெத்தடில் இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஐட்டம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி கூட மேட்ச் ஆகிற அந்த ஐட்டமை மட்டும் நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணி இந்த வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே இந்த இடத்துல ஐட்டம் டாட் ஐடி ஈக்குவல் டு இந்த ஐடி. ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்டை மட்டும் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ கன்சோல் டாட் லாகில் இந்த லிஸ்ட் ஐட்டம் இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதுன்னு பாருங்கள். எப்போது இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுமோ, சரியா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், லோட் பண்ணிக்கிறேன், கன்சோல் போகிறேன். எப்போது இந்த ஐடியை நான் கிளிக் பண்ணுறனோ, அந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போது அந்த ஹேண்டில் அப்டேட்ன்ற ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுமா. கிளிக் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, கன்சோல் டாட் லாகில் தேர்ட் ஐடி கரெக்டாக, ஐடி 3 லேபிள் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போது நான் என்ன பண்ணியாச்சு, செப்பரேட்டாக வந்து ஒரு வேரியபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க இந்த லேபிள் மட்டும் நான் என்ன பண்ணணும், இந்த இன்புட் ஃபீல்டுக்கு நான் அசைன் பண்ணணும் கரெக்டாக. அப்போது இந்த இன்புட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இதை நான் மேனேஜ் பண்ணுறது தனியாக ஒரு ஸ்டேட் வச்சுருக்கேன் கரெக்டு தானே. ஸோ அந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லேபிள் புதுசாக இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அந்த லேபிளை வந்து நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு அசைன் பண்ணுறேன். சரியா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல செட் நியூ ஐட்டம் இந்த ஸ்டேட்டை கால் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த பர்டிகுலர் லிஸ்ட் ஐட்டமில் இருக்க லேபிளை நான் அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்போ நடக்க வேண்டியது? அந்த அப்டேட்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நடக்குது. சரியா? ஸோ இப்போ 4 ஸ்டெப் முடிஞ்சதா? இப்போ என்ன பண்ணுறேன், லோட் பண்ணுறேன். எப்போது இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறோம், எடிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ எனக்கு என்ன மாறுது, மொத்தம் ஆடுன்ற இந்த பட்டனோட வேல்யூ எனக்கு என்னது, சேவ்னு மாறுது. அதே மாதிரி வேறு என்னது, இந்த ஐடியோட வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுற ஒரு இடத்துல காமனாக ஒரு ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். 4வது பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்புட் ஃபீல்டையும் நான் என்ன பண்ணுறேன், அதோட ஸ்டேட்டோட வேல்யூ நான் மாற்றுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இப்போது React.js இந்த இன்புட் ஃபீல்டில் எனக்கு டேட்டா மாறிடுச்சா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல சேவும் மாறிடுச்சு. கரெக்டு தானே? ஸோ அடுத்து மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னது, திரும்பவும் நான் வந்து இந்த சேவ்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நான் மாற்றுறேன்னு வச்சுப்போம். மாற்றிட்டு திரும்ப சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன மாறணும், இந்த இடத்துல திரும்ப ரியாக்ட்னு மாறணும். ஸோ அதுக்கு நம்ம தனியாக லாஜிக் எழுதணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், திரும்ப பேக் டு ஹேண்டில் ஆட் ஆர் சேவ் ஐட்டம்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு செப்பரேட்டாக லாஜிக் எழுதணும். சேவ் பண்ணுறதுக்கு லாஜிக் செப்பரேட். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து ஆடுக்கு மட்டும்தான். புதுசாக ஒரு எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லாஜிக் மட்டும் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அப்டேட் பண்ணுறதுக்கான லாஜிக் இல்லை. ஸோ அதுக்கு இப்போ நான் எது கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். தனியாக வந்து அந்த ஆடு சேவை நான் மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த கண்டிஷனல் ரெண்டரிங் மூலிமா அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்காக இஸ் எடிட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஒன்று வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ இனிஷியலாக ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸாக இருக்கும் போதெல்லாம் ஆடுன்ற பட்டன். கரெக்டாக? அப்போது இங்கேயும் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், ஃபால்ஸாக இருக்கும் போது எனக்கு இந்த செட் ஐட்டம்ஸ் இந்த பர்டிகுலர் லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போது இஸ் எடிட்டிங் ட்ரூவாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகணும், அப்டேட் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இஃப் எல்ஸ் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் அதே மாதிரி எல்ஸ். ஸோ எல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதை நான் தூக்கி போட்டுறேன். ஏன்னா இஸ் எடிட்டிங்கை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இஸ் எடிட்டிங் நான் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே போகும். ஸோ எப்போ எடிட்டிங் வந்து எப்போ ஃபால்ஸாக இருக்கோ அப்போ தான் நான் புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும். இதோட வேல்யூ எப்போ ட்ரூவாக இருக்கோ அப்போ அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சரியா? புதுசாக ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள், லெட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஐட்டம்ஸ் நான் கால் பண்ணிக்கிறேன். ஐட்டம்ஸில் மேப் மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த இன்புட்டில் ஒரு டேட்டா வருது. கரெக்டாக? ஸோ இதை தான் நான் என்ன பண்ணணும், திரும்பவும் நான் என்ன பண்ணணும், மேப் மெத்தட் மூலிமா கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷனில் இந்த ஐடிக்கு வரும்போது அதோட வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே தானே? எனக்கு ரிமூவ் பண்ணக்கூடாது. மேப் மெத்தட்னா என்னது, டோட்டலாக அரேயில் இருக்க எல்லா வேல்யூ வந்து ஐட்ரேட் ஆகும். கரெக்டாக? எல்லா எலமெண்ட்டும் ஐட்ரேட் ஆகும். பர்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்ட்டோட வேல்யூ மட்டும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் டாட் மேப்பா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐட்டம், ஸோ இதில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து என்னது, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இதுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐட்டமில் இருக்க ஐடியும் அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த அப்டேட்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக? ஐடியா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட். அப்போ அந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இதோட ஐடி அப்படியே போய்ட்டு எனக்கு என்ன ஆகும், இங்கே ஸ்டோர் ஆகும் இந்த ஸ்டேட்டில். கரெக்டாக? அப்போது இந்த ஐடியும் இதுவும் இந்த ஐட்டமில் இருக்க ஐடியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறேன், இந்த புதுசாக ஆட் பண்ண நியூ ஐட்டமில் இந்த ஸ்டேட் இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே தானே? ஸோ என்ன பண்ணலாம், கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த இடத்துல ஐட்டம் டாட் ஐடி வந்து ஈக்குவல் டு அந்த கரண்ட் எலமெண்ட் ஐடி சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், டெர்னரி ஆப்ரேட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் புதுசாக அந்த ஆப்ஜெக்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆப்ஜெக்ட்டு, ஈக்குவலாக இருக்கும்போது ஆல்ரெடி இந்த ஐட்டமில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படியே இருக்கணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக 3 டாட் வச்சு ஐட்டமை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா லேபிள் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லேபிள் மட்டும் எதோட லேபிள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த நியூ ஐட்டம் இதை அப்படியே நான் ஆட் பண்ணிடுறேன். காப்பி நியூ ஐட்டம் நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, அடுத்து இல்லை எனக்கு சேமாக இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ணணும், டெர்னரி ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் இது ட்ரூவாக இருக்கும்போது இது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு, ஐடி சேமாக இல்லை அப்படின்னா எனக்கு அந்த ஐட்டம் இருக்குல்ல, ஐட்ரேட் ஆகிற ஐட்டம் அப்படியே எனக்கு என்ன ஆகணும், இந்த நியூ வரைக்கும் புஷ் பண்ணிடணும். அதனால் ஐட்டம். ஓகே, ஸோ லாஜிக் முடிஞ்சது. ஓகேதானே? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆட் பண்ண ஐட்டமை நான் என்ன பண்ணணும், புதுசாக க்ரியேட் பண்ண இந்த அரேவை நான் என்ன பண்ணணும், அந்த ஐட்டம்ஸ்ன்ற அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அசைன் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள். செட்
ஐட்டம்ஸ். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த நியூ லிஸ்ட் ஐட்டம்னு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணணும், எப்போது இந்த அப்டேட்டிங் முடியுதோ, அப்டேட்டோட வேலை முடியுதோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஐடியோட வேல்யூ நீங்கள் திரும்ப நார்மல் ஸ்டேட்டு கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல செட் கரண்ட் எலமெண்ட் ஐடி, இதோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப நல்லுக்கு கொண்டு வந்துடணும். சரியா? திரும்ப நல்லாகிற போகிறீங்க. ஸோ அவ்வளோ லாஜிக் முடிஞ்சது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், லோட் பண்ணுறேன். அந்த காம்பனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கண்டென்ட்டில் இந்த ஸ்டேட்டை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன், ஸ்டேட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ அப்படியே மாறப்போகுது. ஓகேவா? ஸோ நான் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த பட்டனோட வேல்யூ எனக்கு சேவ்னு மாறுது. இது கிளிக் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகுது, கீழே இருக்க ஸ்டேட்டோட வேல்யூ என்ன மாறுது, அந்த நியூ ஐட்டமோட வேல்யூ HTML CSSன்னு மாறுது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டோட வேல்யூ தான் எனக்கு இந்த இன்புட் ஃபீல்டில் எனக்கு இருக்குது, வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். கரெக்டாக? ஓகே, கரெக்டாக இது உனக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி ஈஸி எடிட்டிங்கோட வேல்யூ எனக்கு என்னது, ட்ரூவாக மாறிடுச்சு இந்த அப்டேட் கிளிக் பண்ணும்போது. ஸோ அதனால் எனக்கு சேவ்ன்ற வேல்யூ மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐடி தான் நான் கிளிக் பண்ணாதனால இந்த ஐடி கரண்ட் எலமெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட வேல்யூ எனக்கு 1 மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல HTMLக்கு பதிலாக HTML5 CSS3 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, எனக்கு ஸ்டேட்டோட வேல்யூ ட்ரூன்னு மாறி இருக்குது. ஸ்டேட்டோட வேல்யூ எனக்கு என்னது, ஸ்டில் எனக்கு ட்ரூ தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எது ஈஸி எடிட்டிங்கோட வேல்யூ ட்ரூ தான். கரெக்டாக ட்ரூவாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டோட வேல்யூ எனக்கு என்ன, திரும்ப நல்லா இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈஸி எடிட்டிங்கோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபால்ஸாக மாற்றணும். கரெக்டாக ஃபால்ஸாக மாற்றணும். அதே மாதிரி இந்த இன்புட்டோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும், எம்டி பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எம்டி பண்ணணும். கரெக்டாக இதை வந்து நீங்கள் எம்டி ஆக்கணும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட வேல்யூ நீங்கள் ஃபால்ஸாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நியூ ஐட்டமோட வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங்காக ஆக்கிடுறீங்க. அதே மாதிரி செட் இஸ் எடிட்டிங், இதோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபால்ஸாக மாற்றிடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டேட்டோட வேல்யூ எப்படி மாறுது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும்போது ஸ்டேட்டோட வேல்யூ என்னது, இனிஷியலாக வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்க போது 1 2 3 HTML CSS ஒரு லேபிள், ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு லேபிள், ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது ஒரு லேபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போது ஸ்டேட்டோட வேல்யூ அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன், யூசரை இன்ட்ராக்டிவாக வச்சுக்க ஆரம்பிக்கிறேன். சரி, அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் வந்து இந்த இடத்துல ரிடெக்ஸ் டூல் கிட் அப்படின்ற ஒரு வேல்யூ. ஓகேவா? வேல்யூ நான் கொடுக்குறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னது, புதுசாக ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஓகேவா? க்ரெட் ஆப்ரேஷனில் 6 முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டேன், ப்ராப்பராக ஸ்டேட்டும் அப்டேட் ஆகுது. இப்போதைக்கு இனிஷியலாக வந்து இது ரெண்டுத்தோட வேல்யூ ஃபால்ஸு நல்லது தான். ஓகேவா? நான் எப்போ இந்த இடத்துல வந்து நான் வேல்யூ கொடுக்குறனோ அப்போ தான் எனக்கு என்ன மாறுது, இந்த இடத்துல செகண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ எனக்கு மாறுது. ஓகே தானே? ஸோ இது போய் தூக்கிடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ டெலிட் கிளிக் பண்ணுறேன். டெலிட் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஸ்டேட்டோட வேல்யூ அப்டேட் ஆகுது. ஓகேவா? டின்ற அந்த பாட்டு பார்த்தாச்சு. இப்போது யூக்கு வரலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த லோக்கல் ஸ்டோரேஜோட இதோட வேல்யூ நான் எடிட் பண்ணணும். கரெக்டாக இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதோட வேல்யூ எல்லாம் மாறுது எனக்கு, நியூ ஐட்டம். கரெக்டாக? ஸோ நியூ ஐட்டம் அதோட ஸ்டேட்டு எனக்கு மாறுது. அதே மாதிரி இஸ் எடிட்டிங் மோட், இப்போ வந்து எனக்கு எடிட்டிங் மோடில் தான் இருக்குது. கரெக்டாக எடிட்டிங் மோடில் இருக்கிறனால ஸ்டேட்டோட வேல்யூ எனக்கு ட்ரூவாக மாறுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த ஐட்டமை நான் கிளிக் பண்ணுறோம் அதோட ஐடியும் நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ஸ்டேட்டில் நான் ஸ்டோர் பண்ணியாச்சு. கரெக்டாக? ஸோ திரும்பவும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறேன். இப்போது சேவ் இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது இது ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப கால் பண்ணுமா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஈஸி எடிட்டிங் இப்போ ட்ரூ ஆகிடுச்சு அப்படி இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டேட்டோட வேல்யூ ஈஸி எடிட்டிங்கோட வேல்யூ ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, எனக்கு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த பார்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து இப்போ செஷன் ஸ்டோரேஜ்னு நான் மாற்றுறேன். டேட்டா வேல்யூ செஷன் ஸ்டோரேஜ்னு மாற்றிட்டு இப்போ பாருங்கள் ஸ்டேட் மாறுதா. சேவ் கொடுத்த அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, சேவ் கொடுத்த உடனே இந்த இன்புட்டோட வேல்யூ எம்டி ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த ஸ்டேட்டோட வேல்யூ மாறுது. அதே மாதிரி இந்த பட்டனோட வேல்யூவும் சேவ்லேருந்து ஆட் மாறிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈஸி எடிட்டிங்கோட ஸ்டேட்டோட வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபால்ஸாக நான் மாற்றிருக்கேன் அந்த அப்டேட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போது. ஸோ அதனால் ஆட்னு மாறிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபோர்த் வேல்யூ வந்து என்னது, செஷன் ஸ்டோரேஜாக மாறிடுச்சு. ஓகே தானே? ஸோ ப்ராப்பராக இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 2D அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ
ஸோ மேக்ஸிமம் இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகிறீங்க அப்படின்னா ஒரு 2D அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, 2D அப்ளிகேஷனில் வந்து ஒரு CRUD ஆப்ரேஷன் ஒன்று பண்ண சொல்லுவாங்க. ஸோ பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இப்போ நான் பண்ணதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு இன்புட் ஃபீல்டு வைக்க போகிறீங்க. அது ஃபஸ்ட்டு அந்த இன்புட் ஃபீல்டை வந்து நீங்கள் ரேட் வச்சு மேனேஜ் பண்ணணும். பண்ணும்போது புதுசாக ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. அப்புறம் இந்த பட்டனோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும், ஆடு சேவ் 2 வச்சுக்க போகிறீங்க, கண்டிஷன் ரன்னிங் வச்சு. ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் டெலிட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன், அப்டேட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதே மாதிரி இந்த செக்டு அண்ட் செக்டு. நான் சும்மா இந்த இன்புட் ஃபீல்ட் கண்ட்ரோல்டு இன்புட்ஸ் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக இந்த பர்டிகுலர் இன்புட் டைப் டெக்ஸ்ட்டும் நான் மேனேஜ் பண்ணேன். அதே மாதிரி இன்புட் டைப் செக் பாக்ஸையும் நான் மேனேஜ் பண்ணேன். ஓகேவா? 2 இன்புட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னது, ரீடுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? மேப் மெத்தட் மூலிமா. அடுத்து பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அப்டேட்டுக்கு மொத்தம் 2 ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். ஒன்று சேவுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆடுக்கு, 2த்துக்குமே சேர்த்து. ஓகே தானே? ஸோ கிளியராக வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு CRUD ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கர்சர் கொண்டு போகும்போது எனக்கு இந்த பட்டன் மாறுதில்ல. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணலாம், டெலிட்னா கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் ரெட்டுன்னு இருக்க போகிறேன், ரெட்டுன்னு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து எல்லோன்ற ஒரு கலர் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐக்கான் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு எனக்கு என்ன பண்ணலாம், கீழே இது 2த்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், செப்பரேட்டாக வந்து ஒரு ஐடி மாதிரி நான் வச்சுக்கிறேன். சரி, ஐடி வந்து எடிட், ஐடி வந்து எடிட்டு. அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐடி வந்து டெலீட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் எஸ். ஓகே, இப்போ கிளியராக இருக்கா? இப்போ 2த்துக்குமே வந்து காமனாக எஸ்விஜின்னு சொல்லிட்டு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி பார்த்த எபிசோடில் தெரியும். சரி, index.csல பார்த்திங்க அப்படின்னா காமனாக எஸ்விஜிக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஹோவரு, அதே மாதிரி கலர் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இது அப்படியே என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடி பார்த்திங்க அப்படின்னா எடிட்டா. ஸோ எடிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கலர் வந்து சும்மா டார்க் எல்லோவை மாற்றிடலாம். எல்லோவை மாதிரி இருக்கா? அதே மாதிரி டெலீட் அப்படின்னா ரெட்டு மாற்றிடலாம். ஸோ இந்த இடத்துல ஹோவர் எனக்கு தேவையே இல்லை. ஹோவருக்கு பதிலாக ஐடி பார்த்திங்க அப்படின்னா என்னது, டெலீட்டா. அவுட்லைன் வந்து எனக்கு ஸ்டில் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், அவுட்லைன் நன் கொடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்னது, பட்டனுக்கு கிளியராக கொடுத்தாச்சா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு சேவ், எடிட் கிளிக் பண்ணும்போது சேவ் மாறுது. அந்த ஆடுக்கும் சேவுக்கும் ஒரு ஐக்கான் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ரியாக்ட் ஐகான்ஸ் என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சேவுக்கு ஒரு பட்டன். ஸோ சேவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வச்சுப்போம். ஓகேவா? ஸோ சேவுக்கு இது எடுத்துக்கிறேன். இதில் அப்படியே இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். காப்பி, கண்டென்ட்டில் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த இடத்துல அப்படியே இம்போர்ட். அதை அப்படியே கால் பண்ணி சேவுக்கு பதிலாக இது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கீழே எந்த பட்டன் இருக்குல்ல, ஆட் பட்டன், இதில் பார்த்திங்க அப்படின்னா சேவுக்கு பதிலாக இந்த பட்டன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா, கிளிக் பண்ண அப்படின்னா அந்த பட்டன் வருதா, சேவ் வருது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லோட் பண்ணுறேன். ஆடுக்கு எனக்கு என்ன பண்ணணும், மாறணும். ஓகே, ஸோ ஆடுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ரியாக்ட் ஐக்கான்ஸில் ஆடு நான் கொடுக்குறேன். ஆடுன்னு டைப் பண்ண அப்படின்னா நிறைய டேட்டா வருதா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சரி, ஓகே, இது எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி கால் பண்ணிடலாம். காப்பி, ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் கால் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடி மாதிரி கொடுத்துட்டு வித் ஹைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து கலர்ன்ற ஒரு ப்ராப்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ சேவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த ஆடுக்கு வந்து நான் கலர் மாற்றிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், கலர், இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய யூஐக்கு போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு என்னது, ஆடோட ஐக்கான் வந்து மாறிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. அதே மாதிரி எடிட் கிளிக் பண்ண அப்படின்னா அது க்ரீன் மாறிடுச்சு. நம்மளோட மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஓகேவா? ஸோ CRUD ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டனுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நார்மலாக நான் HTML இருக்க பட்டனை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பூட் ஸ்ட்ராப்லேயும் பட்டன் இருக்குது. அதே மாதிரி ரியாக்டோட லைப்ரரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூஐன்னு ஒன்று இருக்குது. இப்போது ரியாக்ட் ஐக்கன்ஸ்லேயே வந்து ஆண்ட் டிசைன் பார்த்தோம், ஃபாண்ட் ஆவ்ஸும் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்து நமக்கு இருக்குது, தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் க்ரியேட்டிவான பட்டன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஹோவர் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போன எபிசோடில் பார்த்தோம்ல, ஹோவர் பண்ணும்போது ரெட் மாறும், நார்மலாக இருக்கும்போது லைட் ப்ளூவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஹோவர் வச்சு தான் நம்ம வந்து நம்ம சிஎஸ்சில் ஸ்டைல் அப்ளை பண்ணி தான் ஓவர் எஃபெக்டில் கொடுக்க முடியும் கரெக்டாக. ஆனால் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே அவுட்லைன் இருக்கும்,
ஹோவர் எஃபெக்ட் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ஸ்டைல் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் லைப்ரரி டேரெக்டாக போய்க்கலாம். சரியா? ஸோ இந்த எபிசோட் முடிஞ்சது, அவ்வளோதான். CRUD ஆப்ரேஷன் கிளியராக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரியாக்ட் ரவுட்டர்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்வேர் செப்பரேட்டாக இருக்கும், ஆக்சரிஸ் செப்பரேட்டாக இருக்கும், அதே மாதிரி வந்து ஏசி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் டிவியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காம்பனண்ட் வந்து மாறும். கரெக்டாக? அப்போ ஒரு முறை பேஜ் லோட் ஆகாமல் வந்து அந்த கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும், கண்டென்ட் மட்டும் அந்த காம்பனண்ட் மட்டும் லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ரியாக்ட் ரவுட்டர், மெயினாக அந்த நேவிகேஷன் பர்பஸ்க்காக. சரியா? ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதே மாதிரி அது கூட சேர்த்து இந்த ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் மெட்டீரியல் யூஎல் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு ஒரு நேபர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேபரை வச்சு தான் அந்த நேபரில் ஒரு லிஸ்ட் மாதிரி வைக்க போகிறேன். அதில் ஒரு லிஸ்ட்டாக கிளிக் பண்ண கீழே கண்டென்ட் வந்து எனக்கு மாறிட்டே இருக்கும். டோட்டலாக பேஜ் லோட் பண்ணாமல் காம்பனண்ட் மட்டும் எனக்கு என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒன்று ரெண்டர் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதை பற்றி கிளியராக நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.